தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். பிறப்பின் ரகசியம் ஒவ்வொரு ராசிகளுக்கான அல்லது லக்னம்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, பிறப்பின் ரகசியம் நம்மளுடைய நிலை என்ன, நமக்கு எதெல்லாம் நல்லா இருக்கும், எதெல்லாம் நல்லா இருக்காது, யாரெல்லாம் பிரச்சனைகளை தருவாங்க, யாரெல்லாம் தரமாட்டாங்க அப்படிங்கிற நிகழ்வுகளை தான் இந்த பதிவுல பாக்குறோம். விருச்சிகத்தின் பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். விருச்சிகம்னாவே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிவாங்கிற ராசியில விருச்சிகம் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அப்படி உண்மையா அப்படின்னா, காலபுருஷனுக்கு அது 8வது ராசிங்கிறதுனாலயே மற்றவர்களுடைய கர்மாவை கூட கழிக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு உண்டுங்க. அது ஒரு கூடுதல் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இந்த விருச்சிகத்தினுடைய விசேஷம் அப்படிங்கிறதும் நிறைய இருக்கு, வில்லங்கம் அப்படிங்கிறதுமே நிறைய இருக்கு. விசேஷம் என்ன அப்படின்னா, எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஜெயிச்சு அப்படி கெத்தா நிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். வில்லங்கம் அப்படின்னு பார்த்தா, இவங்களே போய் வாலண்டரியா சில செயல்களை நான் பண்றேன்னு சொல்லி மாட்டிக்கிறதான் வில்லங்கம். கடன் இவங்களுக்கு இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஆனா லாங் டைம் கடனாக இருக்காது. எப்போதுமே கடன் இருக்கும், சின்ன சின்ன கடனாக இருக்கும், அதை கட்டக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய கடனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதையே அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய கடன் இருக்கு, ஐயோ எனக்கு கடன் இருக்கு கடன் இருக்கு கடன் இருக்குன்னு கலங்கக்கூடிய வாய்ப்புகளை இங்க அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல இந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாயினுடைய பலம் அங்க அவங்க அவ்வளவா வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. இந்த உள்ளுக்குள்ள அவங்க அவ்வளோ பலசாலியாக இருப்பாங்க. ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய ராசிகள், பிறப்பின் ரகசியம்னு இங்க நம்ம சொல்றோம், உண்மையிலேயே ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய ராசிகள்ல இந்த விருச்சகம் ஒண்ணுங்க. இவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் அது அவ்வளவு சீக்கிரம் வெளியில வராது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களை வச்சு நம்ம நல்லாவே பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லப்படுது. ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும், அதை கவனிச்சுக்க தான் வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மனசளவுல கொஞ்சம் ரொம்ப ஒரு மேஷம் அளவுக்கு இவங்க கம்பீரமானவர்கள் இல்லை. மனசளவுல ரொம்ப உள்ளுக்குள்ள பார்க்க நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப ஒரு குழந்தையின் சுபாவம் அப்படிங்கிறது இந்த விருச்சிகத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பழகுவதற்கு ரொம்ப எளிமையானவர்கள், இலகுவானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். படிப்பு தாங்க இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். படிப்பு கண்டிப்பா படிச்சிடுங்க, என்ன பண்ணினீங்களாலும் படிச்சிருங்க, ஜெயிச்சிடுவீங்க. படிப்பு தான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாகவே இருக்கும். படிப்பு தான் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி நல்லா படிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்கறவங்களுக்காக உங்க குலதெய்வத்தினுடைய பேரை சதா சர்வகாலமும் வாயில சொல்லிக்கிட்டே இருங்க, படிப்பு உங்களுக்கு சூப்பரா வரும். எனக்கு நல்ல வருமானம் வரணும், என்ன பண்ணணும், குலதெய்வத்தினுடைய பேரை சொல்லுங்க, வருமானம் சூப்பரா வரும். உங்களுக்கு அந்த ஸ்மரணன்னு சொல்லுவாங்க, அது உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது, குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன குலதெய்வமோ, முனீஸ்வரனா முனிப்பா முனிப்பா முனிப்பான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. சடச்சியா சடச்சியம்மா சடச்சியம்மா சடச்சியம்மான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. பிடாரியா பிடாரியம்மா பிடாரியம்மான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு மகத்தான ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னா அது மட்டும்தான். வருமானத்தை பொறுத்தளவுல உங்க மனசளவுல தான் இருக்கு வருமானம், ஒன்றும் பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி இடம், வீடு, சொத்து, சுகம், சகோதரர்கள் மூலமாக, இளைய சகோதரர்கள் மூலமாக நன்மை இருக்கா? நன்மை உண்டு. அம்மாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அம்மா மேல அதீதமான பாசம் அவங்களுக்கு இருக்கும். தாய் பாசமே சில நேரத்துல அவங்களுக்கு அவஸ்தைகளையும் உள்ளாக்கும். பாசம் வச்சதுனாலேயே கொஞ்சம் பலகீனம் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதாவது ஒரு சின்ன கவலையை கூட தாங்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ராசிகள்ல இது ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவங்களுடைய இயல்பிலேயே கணவன் மனைவி கொஞ்சம் சில நாட்கள் பிரிந்து இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலைகளை அமைச்சுக்கிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். சேர்ந்தே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தா கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். வெளிநாட்டுல வசிக்கக்கூடியவர்களா இருக்காங்க, வெளியூர்ல இருக்கீங்க, மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் இருக்கீங்கன்னா அந்த பிரிவு ஒண்ணு பெருசா பாதிக்காது. ஆனா ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கீங்கன்னா அது பிரிவினையை தர்ற அளவுக்கு சண்டை சச்சரவுகள்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இதுல ஒரு விசேஷம் என்ன தெரியுமா, என்னதான் சண்டை சச்சரவு போட்டாலும் விட்டு விலகிட மாட்டாங்க.
இழுத்து பிடிக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு கொஞ்சம் கூடுதலாகவே உண்டு. இந்த சகிப்புத்தன்மையும் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அடுத்தவங்க முகம் சுளித்து செய்ய யோசிக்கக்கூடிய செயல்களை கூட இவங்க ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இன்னும் சொல்ல போனா மருத்துவத்துறையில யாரெல்லாம் இந்த விருச்சகம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். ஏன்னா அவங்க அதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆராய்ச்சி ஆய்வு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல இவங்களுடைய பங்கு ரொம்பவே முக்கியத்துவமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப டீப்பா ஆலோசனை பண்ணக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அடுத்து இவங்களுக்கு தீராத பிரச்சனைகள் எங்க இருந்து வரும்? அண்ணே அக்கா அப்படின்னு கூப்பிடுறதுனால வரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சகோதரர்களால நஷ்டம் அடையக்கூடிய ராசி விருச்சகம். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லலாமா, அவங்க உங்களுக்கு சமயத்துல ஹெல்ப் பண்ணுனாங்கன்னா அதுவே உங்களுக்குள்ள ஒரு தீராத கடனை ஏற்படுத்திடும். அக்கா கிட்ட நீங்க கடன் கொடுத்தீங்கனாலோ கடன் வாங்கினீங்கனாலோ அதை கட்டவே முடியாது உங்களால. அதே மாதிரி அண்ணனாக இருந்தாலும் அதேதான். அண்ணன்ட்ட வாங்கினீங்களா உங்களால கொடுக்க முடியாது. அண்ணன் உங்கள்கிட்ட வாங்கினாரா நீங்க அவங்கள்ட்ட இருந்து வாங்கவே முடியாது. இப்படி ஒரு பாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தீராத பிரச்சனை இருக்கிறதுனால அவங்கள்ட்ட வரவு செலவு மட்டும் பண்ணவே பண்ணாதே. பண்றீங்க அப்படின்னா அது வரா கடனாக போயிடும், கொடுக்க முடியாத கடனாக மாறிடும். மற்றவங்கள்ட்ட கூட வாங்கிடுங்க, சீக்கிரம் அடைச்சிட முடியும். அதே மாதிரி யாருக்கிட்டையுமே அண்ணன் சொல்லி உதவி கேட்காதீங்க, உதவி செய்யாதீங்க. முக்கியமா சைன் பண்ணாதீங்க. டாக்குமெண்ட் சைன் பண்ணவே பண்ணக்கூடாது இந்த விருச்சக லக்னம். டாக்குமெண்ட் சைன் யாருக்காவது கடனுக்காக பொறுப்பு ஏத்துக்கிட்டீங்கன்னா அது அப்புறம் நீங்க தான் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த கடன் உங்களுக்கு தான் பிரச்சனைக்குரியதாக மாறும். அதனால அதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு அவ்வளோ சுலபம், சேஃப்டி இல்லை. வெளிநாடு தொடர்பான நிகழ்வுகள் நல்லா இருக்கா? மனைவியோட வெளிநாடு போலாமா? முதல்ல மனைவிக்கு வெளிநாட்டு சம்பந்தமான நிகழ்வுகள் நல்லா இருக்கும். அதற்கு பிறகு நீங்க ஏற்பாடு பண்ணலாம். அதாவது நீங்க பெண்ணா இருக்கீங்கன்னா உங்க கணவருக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு, அவரை வச்சு நீங்க போகலாம். நீங்க ஒரு ஆணா இருக்கீங்கன்னா உங்க மனைவிக்கு முதல்ல வெளிநாடு தொடர்பான நிகழ்வுகள் உண்டு, அவங்கள வச்சு நீங்க போகலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எதிர்பாராத திடீர் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு, எதிர்பாராத திடீர் நஷ்டமும் உங்களுக்கு உண்டு. இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே இருக்குங்க. அதனால இஷ்ட தெய்வத்தை நீங்க மனமாற பிரார்த்தனை பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை தரக்கூடியதாக அமையும். இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. இந்த விருச்சக ராசிக்காரங்க கூடுதலா திருச்செந்தூர் முருகனை பலமா பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே உண்டு. ஏன் இந்த மேஷத்துக்கு பழனிமலை முருகன், விருச்சகத்திற்கு திருச்செந்தூர் முருகன் அப்படின்றோம்னா இவங்க ரெண்டு பேருக்கும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பலத்தை வெளிப்படுத்துவதற்கு அந்த செவ்வாய் தான் துணை நிற்கணும். செவ்வாயின் அதிதேவதை முருகனாக இருக்கிறதுனால அந்த முருகனை அவங்களுக்கு அதிகமா சொல்லியிருக்கும். அதனால இந்த விருச்சகத்தை பொறுத்தளவுல எதையுமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் தாங்க வேணும் நின்னு களத்துல இறங்கி, ஒரு சில ராசிகள் ஒரு பிரச்சனைக்குள்ள போகிறதுக்கே யோசிப்பாங்க, போகவே மாட்டாங்க. ஆனா இவங்க வர்றது வரட்டும் பாப்போம் அப்படின்னு சொல்லி பிரச்சனைக்குள்ள இறங்கி கிளம்பிடாது. அந்த துணிச்சல் யாருக்கு வரும்? இந்த விருச்சகத்துக்கு தாங்க இருக்கும். நீ கொட்டுறியா கொட்டு, நீ எவ்வளவு நாளைக்கு தான் கொட்டுறான்னு நானும் பாக்குறேன். அதே மாதிரி இவங்களும் மற்றவர்களை காயப்படுத்துவதில் இவங்களும் கெட்டிக்காரர்கள் தான். அப்படி அந்த என்ன சொல்லுவாங்க, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சொல்லுக்குள்ள ஒரு தேள் இருக்கும். சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்துட்டு இருந்தா அந்த நேரத்துல சட்டுன்னு கொட்டுவாங்க பாருங்க. அது அந்த விருச்சகத்துக்கு உள்ள ஒரு ஸ்பெஷல் அது. அதனால நீங்க உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னா, மூத்த சகோதரர்களிடம் கவனமாக இருங்கள். இளைய சகோதரம் உங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையிட்ட விட்டு கொடுத்து செலவுங்கள், விலகி செல்லுங்கள், பிரச்சனைகள்ல இருந்து விலகி செல்லுங்கள். நண்பர்களுக்காக செலவு செய்வீங்க, நண்பர்களால உங்களுக்கு ஆதாயம் இருக்கான்னா கிடையாதுங்க. அதனால நண்பர்கள்ட்ட இருந்தும் கொஞ்சம் எட்டி நில்லுங்கள். குலதெய்வம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். குழந்தைகளால நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. குழந்தைகளால உங்களுக்கு நிறையவே மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால உறவுகள் பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல ஃபேவரபிளா தான் இருக்காங்க. உறவுகளை கொஞ்சம் மதிச்சு பழகிக்கோங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். கஷ்டங்கள் காய்ச்ச மரத்துக்கு தானே கல்லடிப்படும் இல்லையா? இப்ப நீங்க எல்லாம் அந்த வைரம் மஞ்ச கட்டை, அதனாலதான் உங்களுக்கு கூடுதலா கஷ்டங்களை கடவுள் கொடுக்குறார்.
அதனால அதையும் சமமாக பாவிக்க கத்துக்கோங்க. இந்த கஷ்டங்கள் பெரிய கஷ்டங்களாகவே இருக்காது. உங்களுக்கு இடம் வீடு மட்டும் நல்ல வீடாக கிடைச்சிடும். அதுவே உங்களுக்கு ஒரு கடவுள் கொடுக்குற வரம், ஒரு கொடுப்பினை. அதை மட்டும் பலமா பிடிச்சுக்கோங்க. பழைய வீடு புதுசா வீடு வாங்கணும் அப்படிங்கிறது இல்லாம நம்ம அட்சய லக்னத்துலதான் அதிகமான விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம், பகிர்ந்துக்கிறோம். உங்களுக்கு 7 லக்னம் விருச்சகமாக போதா, புது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, புது வீடு கட்டாதீங்க, பழைய வீடை கட்டுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க்கையில சில விஷயங்களை சகித்தும் பொறுத்தும், சில விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் சகிப்புத்தன்மையை விட்டுட்டும் இருக்கிறதா உங்க வாழ்க்கை உயர்வதற்கான வழி அப்படிங்கிறத புரிஞ்சு நடத்துக்கோங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.